ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களோடு கூட வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் இரக்கமுள்ளவரும் தயவுள்ளவருமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் எண்ணி முடியாதது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த நாளில் தேவ சமூகத்திலே நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஒரு வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களேனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான விசுவாச தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே ஒரு மனுஷ பிறவியாய் மரியாள் யோசேப்புக்கு பிள்ளையாய் பிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. கவனிக்க வேண்டும், அவருடைய பிறப்பு வரலாற்றையே மாற்றி போடுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு சரித்திரத்தையே மாற்றிவிட்டது. ஆனால் இந்த காரியங்களில் நான் ஒன்றை மிகவும் ஆழமாய் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தை பிறந்தது, இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. அது பிறந்த உடனே அநேகருக்கு தரிசனங்கள் உருவாகிறது. மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது, இதோ சகல ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நாள், இந்த நாளில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இதை கேள்விப்பட்ட மெய்ப்பர்களை நட்சத்திரங்கள் வழிநடத்தி செல்ல, அந்த நட்சத்திரத்துக்கு பின்பாகவே இவர்கள் புறப்பட்டு வந்து ராஜ அரண்மனையிலே கடந்து போகிறார்கள். அதற்கு பிறகு மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து முன்னணியிலே கடத்தப்பட்டிருக்கிற இடம் வரை அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி சென்றது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த முன்னணியிலே மாட்டுத் தொழுவத்தில் இவர்கள் கடந்து போன பொழுது அங்கே கண்ட ஒரு காட்சி, மரியாளையும் இயேசு கிறிஸ்துவையும் கண்டார்கள். கண்ட பொழுது என்ன நடந்தது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் வேதம் அழகாய் சொல்லுகிறது, மரியாளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. கவனிக்க வேண்டாம், மரியாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார்கள். அவர்களை என்ற பதம் பயன்படுத்தப்படவில்லை வேதத்தில். இங்கே அதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை என்றால் குழந்தையை, புதிதாக பிறந்த அந்த குழந்தையை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கவனிக்க வேண்டாம், சாஷ்டாங்கமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாஸ்திரிகள் விழுந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சில நாட்களுக்குள்ளேயே இந்த சாஸ்திரிகள் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள், ஒரு நாளாவது ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை தேடி அவருடைய பாதத்தில் மிகவும் ஜாக்கிரதையோடு இருந்து கர்த்தரை தேடின நாட்கள் உண்டோ என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
மனிதனை தேடுகிறீர்கள். சிலர் அரசியல்வாதிகளை தேடுவார்கள், அதிகாரிகளை தேடுவார்கள், உயர் பதவியில் இருக்கிறவர்களை தேடுவார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையில் அவருடைய சமூகத்தில் விழுந்த ஏதாகிலும் ஒரு நேரங்கள் உண்டா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இல்லையே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும், நன்மை வேண்டும், கிருபை வேண்டும், இரக்கம் வேண்டும், தயவு வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தவர்களாக, ஒருமனப்பட்டவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க நீ ஆயத்தம் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய கர்த்தரும் உன்னை உயர்த்த ஆயத்தமாயிருக்கிறார். உன் பிரச்சனை எதுவாயிருக்கலாம், உன் போராட்டம் எதுவாயிருக்கலாம், உன் நிந்தனை எதுவாயிருக்கலாம், உன் அவமானங்கள் எதுவாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுதலையாக்கவும் சமாதானத்தோடு நடத்தவும் சந்தோஷத்தோடு நடத்தவும் என் ஆண்டவராகிய கர்த்தர் போதுமானவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு சாஸ்திரிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்தோம். மனுஷர்களுடைய கால்களிலே நாம் விழக்கூடாது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ளே போகிறார். கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கொர்நேலியு ஓடி வந்து பேதுருவுடைய காலிலே விழுகிறார். அவன் 100க்கு அதிபதி. பேதுருவுடைய காலிலே விழுகிறான். கவனிக்க வேண்டாம், பேதுரு அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் தாயின் வயிற்றிலேயே முடவனாய் பிறந்த, கை கால்களெல்லாம் முடவனாய் பிறந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த பிச்சைக்காரன் யோவானும் பேதுருவும் போகிறதை பார்த்து ஏதாகிலும் கிடைக்கும் என்று சந்தோஷத்தோடு அவன் பிச்சை கேட்கிறான். பேதுரு சொல்லுகிறார், நீ நினைக்கிறதை போல என்னிடத்தில் பொன்னும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்னோடு இருக்கிறது என்று சொல்லி நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் கை கால்கள் எல்லாம், கரடுகள் எல்லாம், முட்டம் எல்லாம் நேராகி நிமிர்ந்து அவன் குதித்து எழுந்து நடந்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கவனிக்க வேண்டாம், அவனை குறித்த வேதம் சொல்கிறது, அவன் தாயின் கர்ப்பத்திலே உருவான நாள் முதற்கொண்டு அவன் கரடு முரடு உடையவனாயிருந்தான். இன்னும் அவனை குறித்த வேதம் சொல்கிறது, அவன் சொஸ்தமாக்கப்பட்டவன் ஏறக்குறைய 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அப்படியானால் இந்த மனிதன் இந்த உலகத்திலே 40 வருஷ காலமாய் நடக்க முடியாமல், கை கால்கள் பலனில்லாமல் பிச்சை எடுத்து கொண்டிருந்திருக்கிறான். கவனிக்க வேண்டும் தேவஜனமே, அந்த மனிதனை நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவனை விடுதலையாக்கிற்று. அந்த வார்த்தை அவனுக்கு ஜீவனை தந்தது. 40 வருடமாய் அவன் உட்கார்ந்த இடத்திலே இருந்தான். அவன் இருந்த இடத்திலே இருந்து இப்பொழுது ஒரு சுதந்திரமான விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது. இந்த அற்புதத்தை செய்த மனிதன் பேதுருவுடைய வஸ்திரத்தை எடுத்து வியாதிஸ்தர்கள் மேல் போட்ட பொழுது அவர்கள் சொஸ்தமடைந்தார்கள். பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் பட்ட பொழுது அவர்கள் சொஸ்தமடைந்தார்கள். இந்த மனிதனுடைய காலிலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு வந்து விழும் பொழுது அந்த வேத பகுதியை நீங்கள் சற்று வாசித்து பார்ப்பீர்களேனால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் என்ன சொல்கிறது? பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். இன்றைக்கு அநேக தன்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் தன் பேருக்கு பின்பாக என்னெல்லாமோ காரியங்களை செய்துவிட்டு தன்னை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். அந்த மனுஷர்களுடைய கால்களில் போய் அந்த மனுஷனை பணிந்து கொள்ளுகிறார்கள்.
என் தேவனை பணிந்து கொள்ள அச்சப்படுகிறார்கள், என் தேவனை பணிந்து கொள்ள பயப்படுகிறார்கள், ஆண்டவராகிய கிறிஸ்துவை பணிந்து கொள்ள பயப்படுகிறார்கள். மனிதனுடைய காலிலே எளிதாய் விழுந்து விடுகிறார்கள். அவனிடத்திலிருந்து நன்மை கிடைக்கும், அவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் மனிதனுடைய காலில், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் மனுஷனுடைய கால்களில் விழாதிருப்பானாக. நீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் மனிதனுடைய காலிலே நீ விழக்கூடாது, நீ கர்த்தருடைய காலிலே விழ வேண்டும். அப்படியானால் தூதர்கள் இருக்கிறார்கள், புனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கால்களிலே விழலாமா என்று ஒரு கேள்வி இரண்டாவது நீங்கள் கேட்பீர்களேனால் அதற்கும் வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு பதில் சொல்லுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்று சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரத்தில் வரும் பொழுது சபைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொன்ன பொழுது அதற்கு பின்பாக நடக்க வேண்டிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது தூதன் கொண்டு போய் யோவானை தூதன் அழைத்து கொண்டு போய் சகல ரகசியங்களையும், சகல நன்மைகளையும், சகல காரியங்களையும், வரப்போகிறவைகளையும், நடக்க போகிறவைகளையும் குறித்து எல்லாவற்றையும் பிரசங்கிக்கிறார், எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கிறார். எல்லா ரகசியங்களையும் காட்டிக் கொடுத்த தூதனை அவன் சொல்லுகிறார் அழகா, நானோ இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படியாக அவன் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் மனுஷனுடைய கால்களிலே நாம் விழக்கூடாது, தூதர்களுடைய கால்களிலே விழக்கூடாது, பரிசுத்தவான்கள் என்று சொல்லி புனிதர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய கால்களிலே நாம் விழக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களிலே மாத்திரம் நாம் விழலாம். அவரே சர்வத்தையும் படைத்தவர், சர்வ உலகத்தையும் படைத்தவர் அவரே, சகலத்தையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறவர் அவரே. ஆகையினால ஆமென், அதற்கு ஆதாரம் இருக்கிறாயா? வேதத்திலே அநேக ஆதாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் சற்று வாசிப்பீர்களேயானால் அங்கே 7 குத்துவிளக்குகளின் மத்திகளின் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானையும் கண்டேன். அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்து. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதத்தில் விழுந்த பொழுது யோவான் விழுகிறார். யோவானுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது பத்மன் தீவிலே. இதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துதான் என்று அறிந்து கொண்ட உடனே அவன் பாதத்தில் விழுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் விழாதே என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்.
ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவையே சாரும். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 40 நாளளவும் அநேகருக்கு காட்சி கொடுத்து ஒலிவ மலையிலிருந்து அவர் பரமேறி போயிருக்கிறார். மீண்டும் அதே ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார் என்று என் சத்திய வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே நீ விழு. மனுஷனுடைய பாதத்திலே நீ விழாதே, நீ தூதனுடைய பாதத்திலே விழாதே, புனிதர்களுடைய அல்லது மதிப்புக்குரியவர்களுடைய கால்களில் நீ விழாதே. அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள், அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், உண்மை. ஆனால் அவர்கள் ஆராதிக்கத்தக்கவர்கள் அல்ல என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான விசுவாச பிள்ளைகளே, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே விழுவாயானால் நீ புனிதர்களுடைய கால்களில் அல்லது நீ மற்றவர்களுடைய கால்களிலே, மனிதனுடைய காலில், தூதனுடைய கால்களில் விழுகிறதை விட நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களில் விழுந்து பார். கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்த அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் விழுந்தவர்களுடைய காரியத்தை நான் வேதத்திலிருந்து சற்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களேயானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் சற்று வாசித்து பார்ப்பீர்களேயானால் வேதம் என்ன சொல்கிறது வாசிக்கலாம். அப்பொழுது சப்பானிகள் 29வது வசனத்தை வாசிக்கிறீர்கள் நீங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். ஒரு மலையிலே ஏறி மலையிலே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். அருமையான தேவனுடைய ஜனமே, குருடர், சப்பானிகள், செவிடர்கள், ஊமையர்கள், இன்னும் அநேக வியாதியஸ்தர்களை திரளான ஜனங்கள் அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து எங்கே வைக்கிறார்கள்? இயேசுவினுடைய பாதத்திலே கொண்டு வைக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு அந்த அவருடைய பாதத்தில் இருந்த அவர்களை பார்த்த உடனே அவர் மனம் இறங்கி, அவருடைய மனதுருகி என்ன செய்தார்? அவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. நீ எத்தனை பலவீனமாய், எத்தனை சுகவீனமாய், எத்தனை நாட்களாய் நீ வேதனையோடு கூட மருத்துவரிடத்தில் ஓடி எவ்வளவு வேதனையோடு கூட இருக்கிறாய். ஒரு நாளாவது தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை சொஸ்தமாக்கும், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், ஆண்டவரே என் வியாதி நீங்கி நான் சொஸ்தமாய் இருக்கும்படியாக எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் நீ விண்ணப்பித்தது உண்டா? தேவ பாதத்தில் நீ உன்னை விட்டு கொடுத்தது உண்டா? தேவனுடைய பிள்ளையை சிந்தித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாயிருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் தேவனுடைய பாதத்தை நீ தெரிந்து கொள். மரியாள் தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டாள். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடியினால கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அந்த வேத பகுதியை நாம் சற்று வாசிப்போம் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவள் சகோதரன் மரித்து போன பின்பு 4 நாட்களாயிற்று இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து இயேசுவனுடைய பாதத்திலே விழுந்தாள். அவள் வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு இதை பார்த்த உடனே கண்கள் கலங்கினவராய், இருதயம் நொறுங்குண்டவராய் அழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு வந்து அவனை உயிரோடு வெளியே எழுப்பினார். 4 நாட்கள் ஆயிற்று. மரித்து நாறிப்போன சரீரம், அழுகிப்போன சரீரம், சதைகள், எலும்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சிதைக்கப்பட்ட அந்த நேரம் தெய்வ ஜனமே, நாற்றம் எடுத்து நாரி
புழு சரீரத்தை ஆளுகை செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து என் ஆண்டவராகிய கர்த்தர் வெளியே அவனை கொண்டு வந்தார் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டுமானால், உன் ஜீவிதம் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால், ஜீவிதத்தில் நன்மை உண்டாக வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாராளமாய் நீ பெற்றுக்கொள்ள நீ விரும்பினால், தேவ ஜனமே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் விழு. மனுஷனுடைய சமூகத்தில் விழாதிருப்பாயாக, மற்றவர்களை நீ நாடாதிருப்பாயாக. உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் சகலவற்றையும் பரத்திலிருந்து கொடுக்கிற தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் அவசியமாய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் அவசியமாய் இருக்கிறது, இதை எனக்கு தாரும், உம்முடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீ கேட்பாயானால் உன் வாழ்க்கை மாறும், உன் ஜீவிதத்தில் ஒரு நன்மை உண்டாகும், உன் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்தில் விழு. ஆமீன். யாரையும் பார்க்க வேண்டாம். ஆமீன். இரவு நேரங்களில் ஆமீன் தேவ சமூகத்தில் விழு. நேரம் கிடைக்கும் பொழுது தேவ சமூகத்தில் அழு. தேவ சமூகத்தில் அழும் பொழுது கர்த்தர் ஆமீன் வேதம் சொல்கிறது, நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாய் பதிலை கொண்டு வருவார். வெளியரங்கமாய் உனக்கு பதில் கிடைக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இது தேவனுடைய வல்லமை அல்லவா, இது தேவனுடைய கிருபை அல்லவா, தேவனுடைய இரக்கம் அல்லவா என்று சொல்லி அறிந்து அவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக பிரயாசப்படுவார்கள். ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவ பாதத்தில் விழு. தேவ பாதத்தில் நீ விழுந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நீ வாசித்து பார்ப்பாயானால், யவீர் என்று சொல்லக்கூடிய மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். அவளுடைய மரித்து போன அவளுடைய மகள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றாள். என கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஒருவேளை ஆமேன் எந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆமேன் யான் அறியேன். ஆனால் ஒன்று வேத வசனத்தின்படி நான் உனக்கு சொல்ல முடியும். ஆமேன், நீ தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய வசனத்திலே, தேவனுடைய கிருபையிலே, தேவனுடைய இரக்கத்திலே நீ விழுவாயானால் நிச்சயமாய் ஆமேன் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும், நீ உயர்த்தப்பட முடியும். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் கர்த்தர் உயர்த்தும் பொழுது, உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தும் பொழுது வாழ்க்கையில அதிசயங்களை நீ காண முடியும். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உங்களை நெருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை உபத்திரவப்படுத்தலாம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தில் விழுகிற, நீ தேவ பாதத்தில் விழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், உன்னை ஒடுக்கினவர்களை வேதம் சொல்கிறது, சரியா நன்றாய் வேத வசனம் சொல்கிற, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும், உன்னை ஒடுக்கினவர்கள் மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிவார்கள். தேவஜனமே, நீ மற்றவர்களுடைய கால்களிலே பணிய வேண்டியவன் அல்ல. நாமேன் மற்றவர்கள் உன் பாதத்திலே பணிய வேண்டும். அதற்கு நீ தேவனுடைய பாதத்திலே பணிவாயானால் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த தேவ மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் உபத்திரவப்படுத்தப்பட்டான். அவன் எல்லாராலும் பொய் சாட்சி சொல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அவனை விடுவிப்பார் யாரும் இல்லை. அவன் மேல் கரிசனை கட்ட யாரும் இல்லை. ஒன்றை கவனியுங்கள், அவன் கர்த்தரை நம்பியிருந்தான், அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. ஆமேன். ஒரு நாள் வந்தது, பார்வோனுடைய ஆமேன் முன்பாக அவன் கொண்டு போய் விடப்பட்ட பின்பு பார்வோனுக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்த பின்பு பார்வோன் சொல்லுகிறான், இருக்கையிலே மாத்திரம்தான் நான் உன்னை விட பெரியவன், மற்ற எல்லாவற்றையும் எகிப்து தேசம் முழுவதும் இப்பொழுது உன் கையிலே தருகிறேன், உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் அசையக்கூட செய்யக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறான்? முழு அதிகாரத்தையும் யோசேப்புக்கு கொடுக்கிறான். வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு அடிமையாய் வந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்ததுனால உயர்த்தப்படுகிறான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே. இந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தென்றலிட்டு யோசேப்புக்கு முன்பாக பணியுங்கள் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள் தேவஜனமே, அந்த இடத்துல அந்த ராஜ அரண்மனையில் நடந்தது என்ன?
மந்திரிகள், சாஸ்திரிகள், யோசேப்பை நியாயம் தீர்த்தவர்கள், யோசேப்பை சிறையில் அடைத்தவர்கள் எல்லாரும் யோசேப்புக்கு முன்பாக விழுந்தார்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இந்த தேவனை நீ தொழுது கொண்டு, இந்த தேவனை நீ மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திலே விழுந்து பார். உன் சத்துருக்களும் உன் பாதத்திலே விழும்படியாக என் தேவன் இரக்கம் செய்வார். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உன்னையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த நல்ல பொழுதுல அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ சமூகத்தை விட்டு ஓடி மனுஷனை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பாதத்திலே விழுவார்களாக, தேவ சமூகத்தை நாடுவார்களாக. அவர்களுடைய பாதத்திலே விழும் பொழுது அவர்களுக்கு தேவையான சகல நன்மைகளினாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று தகப்பனே உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும், நன்மையினாலே நிரப்பும், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நன்றாய் காத்திருந்து ஜெபியுங்கள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.